சண்டே மார்னிங் மாஸ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்பயுமே ஹஸ்பண்ட் பாப்பா கூட தான் வருவேன். பட் இன்றைக்கி நான் மட்டும் தான் தனியாக வந்திருந்தேன். ஏன்னா நைட் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு லேட்டாக தான் வந்தாங்கன்றதுனால அவங்களால காலையில் ஏந்திரிக்க முடியல. அதனால் வர வழியில் ஜூஸ் குடிச்சிட்டு அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நேற்று துவைச்சி காய வச்ச துணியெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட துணியெல்லாம் மட்டும் எப்பயுமே எடுத்து தனியாக வச்சுருவேன். ஏன்னா அதை அவங்க அயர்ன் பண்ணுறதுக்காக கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவையும் குளிப்பாட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டுக்கு தான் போனோம். அம்மா வீட்டில் லஞ்சு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பிட்டோம். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நாள் பிளான் பண்ணி இங்கே போகணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தால் அது நடக்கவே நடக்காது. ஆனால் நம்ம திடீர்னு ஒரு விஷயத்த பிளான் பண்ணோன்னா அது டக்குன்னு நடந்துடும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது தான் அச்சரப்பாக்கம் போகணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ சம்மர் வரதுனால பாப்பாவுக்கு முடி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக செகண்ட் மொட்டை வேறு போடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ அதுக்காகவும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் 3 பேருமே ஒரு ஒரு வேண்டுதலை நிறைவேற்றினோம். போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் கொஞ்சம் பசிச்சுது. ஸோ அதனால் லைட்டாக ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இங்கே மான்லாம் போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு சைன் போர்ட்லாம் போட்டிருந்தது. பார்ப்போமா இல்லையான்னு தெரியல. ஆனால் சடனாக பார்த்த உடனே ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஆகிடுச்சு. பார்த்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எங்களுக்கு டைம் ஒரு 7:30 ஆகிடுச்சு.